சிம்மம் டாக்ஸிக் உறவுகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களாலதான் நமக்கு நிறைய ஆபத்துகள் வரும். ஏன்னா அவங்க அவங்க கூட இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா தெரியாமலே வந்து டாக்ஸிக்கான உறவுகளோட நிறைய சிம்மராசி மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க. சரி, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு செப்டம்பர் மாதம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, ஆதரவு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, என்ன ராசிக்காரங்கெல்லாம் நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து என்ன மாதிரி ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களோட கரியரா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்லை உங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுக்க போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி வந்து போயிட்டு இருக்கு, சரியா? இந்த அஷ்டம சனி போகக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நிச்சயமா பிரிஞ்சு போயிருக்கும். இன்னும் சொல்லப்போனா வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்குமே போய் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மன அழுத்தம், மன உளைச்சல், வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், இதெல்லாம் வந்து வெளியே சொன்னா நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம உறவுக்காரங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு புழங்கி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையே சொல்ல போனா சிம்மராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒரு டாக்ஸிக் உறவுகள் கிட்டதான் மாட்டிட்டு இருக்கீங்க. இது எல்லாருக்கும் சொல்லல, குறிப்பா இருக்க சில பேருக்கு நான் சொல்றேன். பொருத்தமே பார்த்து ஒரு 5-6 பொருத்தம் இருக்குன்னு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து பண்ணிட்டு கடைசியில ஜாதக பொருத்தம் இல்ல, போதாத குறைக்கு அஷ்டம சனி வேற இருக்குன்னு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த அஷ்டம சனியில நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மெயினா ஒரு விஷயம் சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இந்த பிரிவுகள் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து இந்த அஷ்டம சனின்னே நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம உங்க ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்க ஜனன ஜாதகத்துல தசா புத்திகள் நல்லா இருக்கு, உங்களுக்கு தசாநாதன் நல்லா இருக்கு அப்படின்னா கூட வரக்கூடிய கஷ்டத்தை 2 பேரும் சேர்ந்தே அனுபவிப்பீங்களே தவிர எங்கேயுமே அந்த பிரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்காது. ஓகே, பார்த்துக்கலாம். அஷ்டம சனி தானே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்துட்டோம், எவ்வளவோ போராட்டத்தை பார்த்துட்டோம், இதெல்லாம் என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி உங்க மனசை தேர்த்தி நீங்க வரக்கூடிய வாழ்க்கையில நீங்க ஒரு சில சேஞ்சஸ் பண்ணக்கூடிய இதெல்லாமே இந்த மாசம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சிம்மம் வந்து இயற்கையாவே ரொம்ப தைரியசாலிகள். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு விஷயமே என்னன்னா, ஸ்ட்ரென்த்தே என்னன்னா அந்த ஒரு பிரேவ், தைரியமா எதையுமே எடுத்து பண்ணக்கூடிய அந்த ஒரு தைரியம். ஏன்னா அது ஒரு நெருப்பு தத்துவ ராசி அப்படின்றதுனால எதையுமே தைரியமா எடுத்து பண்ணுவாங்க. மேஷம் எந்த அளவுக்கு ஒரு தைரியமோ அதே அளவுக்கு சிம்மமும் அதே அளவுக்கு தைரியசாலிகள் தான். சரி, இந்த மாதம் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ஓகே, டாக்ஸிக்கா இருக்குன்றீங்க, வெளியே வர முடியல அப்படின்றீங்க, மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். பட் உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் பண்ணலாமா, லவ் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் சிம்மராசிக்கு நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க. சிம்மத்துக்கு என்னன்னா ஒரு விஷயம், 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு இல்லையா? சோ 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அவரு நிறைய அந்நியர்களோட தொடர்புகளை கொடுப்பார். இயல்பாவே சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப தூர தேசமா இருப்பாங்க, இல்ல ஃபாரின்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க, இல்ல வந்து வேற மாநிலத்தாளா இருப்பாங்க, இல்ல வேற லாங்குவேஜ் பேசுறவங்களா இருப்பாங்க, ஸோ வேற மதத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில உறவுகள் உங்க வாழ்க்கையில இந்த செப்டம்பர் மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆல்ரெடி நீங்க அந்த மாதிரி ஆட்களோட கமிட்டடா இருக்கிறதுக்கான, இல்ல அவங்களே நீங்க லவ் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க. குருபலம் நிச்சயமா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐயோ குருபலம் தான் இருக்காங்க, நீங்க வேற எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடாதீங்க, நாளைக்கு படாத பாட நாங்க தான் படணும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ குருபலம் நிச்சயமா இருக்கு, பாசிபிள் சான்சஸ் எல்லாமே இருக்கு. கரியர் எப்படி இருக்க போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் வழி பிறக்குமா
ஆடி மாசத்துக்கு அப்புறமாவது எங்க வாழ்க்கையில தேடி வருமா, நல்லது நடக்குமா, நல்லது தேடி வருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மைண்ட்ல இருக்கும், மனசுல தோணும். பட் கண்டிப்பா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கரியர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு கிடைக்குங்க. மிக முக்கியமான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவனான சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலயே இருக்காரு. அதுவும் அவரு ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு அப்படின்றது உங்க முயற்சிகளை கண்டிப்பா பழிக்க வைப்பார். எவ்வளவு தூரம் நீங்க தோத்து போனீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க துவண்டு போனீங்களோ, அது எல்லாத்துக்குமே ஒரு சரிகட்டுற வகையில சிம்மத்தை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இந்த மாதம் வந்து ஏற்படும். ஏன்னா நீங்க கொஞ்சம் முயற்சி கண்டிப்பா பண்ணணும். உங்க முயற்சி தான் பலிக்கும் அப்படின்றதுனால உங்க முயற்சிகள் நிச்சயமா இந்த மாதம் பலிக்க போகுது. அதுவும் ஒரு சில சிம்மராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத மாற்றத்தை எதிர்பார்க்க போறீங்க. அது எல்லாமே நடக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்லயே பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம்னு தெரிஞ்சு அதே ரிலேஷன்ஷிப்லயே இருப்பாங்க. அதை விட்டு வெளியே வர்றது எப்படின்னு கூட பல பேருக்கு தெரியாது. அதனால கெரியர் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்ச சிம்மராசி நேயர்கள்லாம் இருக்காங்க. கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஐயோ என் வாழ்க்கை என்னங்க பார்த்தாலும் ஒரே ரோதனையா இருக்கு. ஆனா ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் அவங்க பின்னாடி நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ அவங்க லைஃப்ல வந்து போயிட்டு. ஸோ கரியர்ல உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் வேணும் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்ல ஒரு பேலன்ஸ் வேணும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்லயும் கரெக்டான ஒரு இடத்துல நீங்க இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ரெண்டுத்தையுமே வந்து நீங்க சரிக்கு சமமா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதுக்குள்ள நீங்க போக முடியாது. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 5ஆம் இடம் 5 கோடியவனான குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப 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 அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. படிக்கிற பசங்களுக்கு வந்து குரு பகவான் என்பவர் படிப்புக்காரகன், வித்யாக்காரகன். அதுவும் உச்சத்துல போய் குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லாவே வரும். எதுலையுமே ஷைன் ஆவாங்க உங்க பசங்க. சிம்மராசிக்காரங்க இயற்கையாவே ஒரு குடும்பத்துல சிம்மராசிக்கார குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ், மியூசிக், டிராமா, ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீல்ட்ல கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்கள வளர்த்து விடணும். ஒரு பரதநாட்டிய கிளாஸ் போறது, இல்லை நல்ல ஒரு மியூசிக் படிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு பாட்டு கச்சேரி, ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்க ரொம்பவே வந்து நல்ல ஒரு இடத்த பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற விஷயத்துலயுமே ஃபோக்கஸ்டா தான் இருப்பாங்க. ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கரியர் ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு விஷயம், அந்த கிரியேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதுதான் வந்து சிம்மம். அந்த அளவுக்கு வந்து அவங்க தன்னை முன்னிறுத்தி எல்லாத்துலயுமே தன்னை முன்னிறுத்தி வாழக்கூடியவர்கள் தான் வந்து சிம்மம். ஏன்னா அதே மாதிரி பேரண்ட்ஸுமே இவங்களுக்கு துணையா நிற்கணும். பேரண்ட்ஸும் இவங்களை சப்போர்ட் பண்ணணும். சிம்மராசியோடைய வாழ்க்கையில அந்த அவங்க என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட் அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்துக்கும் துணையா நிற்கும் போது பெரிய பெரிய இடத்துக்கு வந்து சிம்மம் கண்டிப்பாக போகும். குழந்தைகளை நல்லா மோல்டு பண்ணி எடுத்துட்டு வர்றது அப்படின்றது பேரண்ட்ஸோட கையில தான் இருக்குமோ. மொத்தத்துல சிம்மராசிக்கு இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட மோஸ்ட்லி நிறைய விஷயங்களை குரு பகவானால உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வந்து குரு பகவான் நடத்துவாரு அப்படின்ற ஒரு மன தைரியத்தோட நீங்க இந்த மாதத்தை கடந்து செஞ்சீங்கன்னா வேற ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.